இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஏசாயா அதிகாரம் 54 வசனம் 17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். நமக்கு விரோதமாய், நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாய், நம்ம செய்கிற தொழிலுக்கு விரோதமாய், சில நேரங்களில் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல சில நபர்கள் மூலமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகுமாம். பிரியமானவர்களே, தானியேலுடைய வாழ்க்கை குறித்து நம்ம பார்க்கும்போது விசேஷித்த ஆவி தானியேலுக்குள்ளாக இருந்ததாம். தானியேல் அதிகாரம் 6 வசனம் 3 வாசிக்கும் போது, தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாக காணப்பட்டாராம். விசேஷித்த ஆவி இருந்தபடியினால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தாராம். ஏற்கனவே ஒரு போஸ்டிங்ல இருக்கிறாரு, இன்னும் தேவ ஆவி இந்த தானியேலுக்குள்ளாக இருந்தபடியினால் தானியேலை இன்னும் அதிகமாய் மேன்மைப்படுத்தணும் அப்படின்னு ராஜா நினைக்கிறாரு. ஒரு பக்கம் உயர்வு வருகிற இந்த சூழ்நிலையில தானியேலுக்கு விரோதமாக பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படியாக முகாந்திரம் தேடினார்களாம். தானியேலுக்கு ஒரு உயர்வு வரப்போகுது அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பொறாமப்பட ஆரம்பித்தாங்க. எப்படியாவது தானியேலை குற்றப்படுத்தணும், தானியேல் உயர்வு அடையக்கூடாது, தானியேலுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு மேன்மை கிடைக்கக்கூடாது அப்படின்னு எந்த காரியத்துல அவரை குற்றப்படுத்தலாம் அப்படின்னு பிரதானிகளும் தேசாதிபதிகளும் சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் தானியேல் உண்மை உள்ளவனா இருந்தபடியினால் யாதொரு குற்றமும் சுமத்த முடியவில்லையா. பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, தானியேல் 3 வேளையும் ஜெபிக்கிற ஒரு நபராக காணப்பட்டாரு. இந்த ஜெபத்தை வைத்தே குற்றம் சாட்டுகிறாங்க. சிங்கக்கெபியில போட வேண்டிய சூழ்நிலை வருது. எல்லாவற்றையும் பார்த்த கர்த்தர் சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கே சிங்கங்களின் வாயை கட்டி போடும்படியாக தம்முடைய தூதனையே அனுப்பினாராம். தானியேலுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போனது. இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு விரோதமாய், உங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாய், நீங்கள் செய்கிற பிஸ்னஸுக்கு விரோதமாய், நீங்கள் செய்கிற வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும். எப்போ வாய்க்காதுன்னா, தேவனை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது, கர்த்தரை அதிகமாக தேடும்போது, உண்மை உள்ளவர்களாக நீங்கள் இருக்கும்போது, குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஜனங்கள் மத்தியில, பொறாமைப்படுகிற ஜனங்கள் மத்தியில கர்த்தர் உங்களை நிமிர பண்ணுவார், கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள், பலவீனத்தின் ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினால வாய்க்காமல் போகட்டும். வேலை ஸ்தலத்துல மனிதர்கள் மூலமா ஏற்படுகிற எல்லா ஆயுதங்கள், இவங்க பிசினஸுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினால வாய்க்காமல் போவதாக கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க, மேன்மைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். நிச்சயமாய் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா ஆயுதங்களும் அது வாய்க்காமல் போயிருக்கிறது. ஏசப்பா அவங்க கூட இருக்கிறார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.